நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சகோதரிகளின் கால தியானத்தின் மூலமாகவும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்ம தியானிக்க வேண்டிய வேத பகுதி என்ன அப்படின்னா, ஆமோஸ் 5வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். நாம் இந்த நாளில் எதை தியானிக்க இருக்கிறோம் அப்படின்னா, என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். ஏன் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, 4வது அதிகாரம் முழுவதுமே பல நிலைமைகளை அவர்களை அங்கே என்ன செய்கிறார், தண்டிக்கிறார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யலை, அவரிடத்துல திரும்பவில்லை. அன்புள்ள தெய்வமாக நம்முடைய தெய்வம் இருக்கிறார். அதனால தான் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறாரு, இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். எவ்வளவு அன்புள்ள தெய்வம் தெரியுமா நம்முடைய தேவன். 4வது அதிகாரத்தில் அவர் தண்டிக்கிறார் தான், ஆனாலும் அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு வசனத்தின் அடிப்படையை கடைசியிலையும் அங்கே சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள், நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே அடிக்கடி அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏன்னா அன்புள்ள தெய்வம் என்ன செய்கிறார், அவர்களை தண்டிக்கிறார். ஆனாலும் அவர்கள் மேல் ஏன் தண்டிக்கிறார் அப்படின்னா, அவர்கள் என்ன செய்யணும், திரும்ப என்னிடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிட்சையை கொடுக்கறத தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால தான் இந்த வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் வேறு யாரையும் தேடி போக வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை விட்டு அங்கே மற்ற காரியங்களை தேடி என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிற, என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிற தேவன் தான் சொல்கிறாரு. நான் யார், என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிறாரே, அப்போ அந்த தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி தன்னையும் அங்கே என்ன செய்கிறார், அறிமுகப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அது வசனம் 8 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அருமீனையும் மிருக சீரிசத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிற தேவன் நான் எப்படிப்பட்டவர் என்பதையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். அதனால் என்னை தேடுங்க, நீங்கள் நிச்சயமாக பிழைப்பீர்கள். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு, நமக்கு மழை எப்படி ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சமுத்திரத்தின் தண்ணீர்களை அவர் வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் அப்படி சொல்ல. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அதனால தான் என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ ஆண்டவரை மாத்திரம்தான் நாம் தேட வேண்டும் பிழைக்கணும்னா. அப்போ யாரை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் 5 என்ன செய்கிறார் சொல்கிறாரு, பெத்தேலை தேடாதேங்கள், கில்காலிலும் சேராதேங்கள், பெயர்சபாவுக்கும் போகாதேங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாலான ஸ்தலமாகவும் போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்ன தேடுங்க, அதெல்லாம் நீங்கள் ஏன்னா அதெல்லாம் அது பெத்தேலாக இருக்கட்டும், கில்காலாக இருக்கட்டும், பேர்சேபாவாக இருக்கட்டும், எல்லாமே மாறி அழிந்து போய் பாழாகக்கூடியது தான் அந்த இடங்கள்லாம். அதெல்லாம் ஒரு நாள் மாறி போயிடும், பாழாய் போயிடும். அதனால தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிற தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவன், நம்மளோடு கூட இருக்கிற தேவன். அதனால தான் அவர் சொல்கிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று அங்கே ஆண்டவர் அங்கே வலியுறுத்துகிற ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்றால், நான் யாரை தேடுகிறோம், யாரை தேடுகிறேன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டும். கர்த்தரை மாத்திரம்தான் தேட வேண்டும் என்பதையும் தேவன் நமக்கு என்ன செய்கிறார், வலியுறுத்துகிறார். ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அங்கே தேவன் என்ன செய்கிறார் சொல்றார். அப்போ நாம் அநேக வேலைகளில் நாம் நம்முடைய பிள்ளைகளின் திருமண காரியங்கள், மேற்படிப்பு, கணவனுடைய வேலை, குறைந்த வருமானம், இதனால் இதை எப்படி நம்மளால் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ளாக இருக்கும்போது நாம் யாரை தேடுகிறோம்?
கர்த்தரை மாத்திரம்தான் தேட வேண்டும். அதற்கு மாறாக நாம் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களை தேடி போகக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் நாம் தேடும்போது தேவன் அந்த காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுவார். அவரை தேடும்போது நம்மால் என்ன செய்ய முடியும்? நம்மால் நிலைத்து நிற்க முடியும். அப்படிப்பட்ட தேவன் தான் சொல்றார், என்னை தேடுங்கள் அப்படின்னு சொல்றார். அதற்கு மாறாக நம்ம என்ன செய்கிறோம்? இன்றைக்கு அருகாமையில் உள்ளவர்கள், சொந்த பந்தங்களை என்ன செய்யக்கூடாது? தேடி போகக்கூடாது. எங்கள் இனத்தார் அங்கே நன்றாக செழிப்பாக இருக்கிறார், அவர்களிடம் போய் நான் சேர்ந்து கொள்வோம், அங்கே போய் சேர்ந்து கொள்வோம், அந்த இடத்துல போய் நம்ம இடம் மாறி அங்கே போய் நல்ல வேலை செய்து நம்ம பிழைக்கலாம், அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. அவர்களும் மனிதர்களான், அது ஒரு இடம்தான், அதுவும் பாழாய் போகக்கூடியதான், மனிதர்கள் மாறி போகக்கூடியவர்கள் தான். அவர்கள் மறந்து போய் விடுவார்கள், ஏன்னா அவர்கள் நாசியில் சுவாசமுள்ள மனிதர்கள் அப்படிங்கிறத தேவன் அங்கே என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அப்போ நாம் யாரை தேட வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் கர்த்தரை மாத்திரம் தேட வேண்டும். மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு என்ன செய்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரை மாத்திரம் தேட வேண்டும்? ஆண்டவரை மாத்திரம் தேட வேண்டும். அவரை நாம் தேடுவோமானால் என்ன செய்வோம்? பிழைத்து நிலைத்திருக்கிறவர்களாக நாம் என்ன செய்வோம்? காணப்படுவோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் அவர் என்ன செய்கிறார்? சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அதை பூமி அனைத்தின் மேலும் அங்கே தெளிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் தான் சொல்கிறார், என்னை தேடுங்க. சாதாரண ஒரு மனிதனாக இருந்து என்னை தேடுங்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லவில்லை. தெய்வம் எப்படிப்பட்ட மகிமை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், அப்படிப்பட்ட தெய்வம் என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம் யாரை தேடுகிறோம் என்பதை இந்த கால வேளையில் நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் கர்த்தரை மாத்திரம் தேடுவோமானால் நாம் அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். இப்படிப்பட்ட சிந்தையோட தேவன் நம்மை இந்த கால வேளையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.